இங்கே வாங்கினேன் இல்லை அப்படி தொழில் பாய் பாய் அவருடைய கொடூரமான மரணம் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு துயரம். தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கவின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்து ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடலை பெறுவதற்கு மறுத்து அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில கவின் பெற்றோரை சந்தித்து அந்த குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்து மாலை நெல்லையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த ஆணவ குளங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? முதல்ல இதுக்கு ஒரு சட்டம் தேவை. இது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை தான், நாடு தழுவிய பிரச்சனை தான். மாநில அரசை சட்டம் இயற்றிக்கொள்ள முடியும். தேசிய அளவிலான ஒரு சட்டமாக இருந்தால் நல்லது என்கிற அடிப்படையிலே இந்திய அளவில் கோரிக்கையை வலுப்படுத்துகிறது. உச்சநீதிமன்றமும் ஆணவ கொலை தொடர்பான வழக்கிலே ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. மாநில அரசுகள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், காவல்துறையினருடைய கடமைகளை, இதை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு நீண்ட நெடிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. ஆனால் எந்த மாநிலமும், தமிழ்நாடு மட்டுமல்ல, எந்த மாநிலமும் ஆணவ கொலை தொடர்பான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எனவே நேற்று நான் உள்துறை அமைச்சகத்திற்கு நானும் ரவிக்குமாரும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்றுவதற்கு அவசியம் குறித்து வலியுறுத்தி கோரிக்கை ஒன்றை வழங்கியிருக்கிறோம். அவரை நேரிலே சந்திப்பதற்கு முயற்சிக்கிறோம், முடியவில்லை. அவருடைய அமைச்சகத்தில் இந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு சென்றிருக்கிறார். நான் இந்திய நாட்களில் வாய்ப்பு கிடைத்தால் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சரி சார், இது அரசோட மெத்தனை போக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாள்தோறும் கொலை, நாள்தோறும் வந்து பல விரும்பத்தகாத நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. சட்ட ஒழுங்கு தொடர்பாக இது சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் போதிய உடனுக்குடன் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனை தந்தையையும் அவர் காவல் உதவி ஆய்வாளராக இருந்தாலும் கூட கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே அவருடைய தாயார் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இயல்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் கைது செய்வது என்பது முறை. கைது செய்து பின்னர் விசாரணைக்கு உட்படுத்துவது. ஆனால் எஃப்ஐஆரில் இடம்பெற்ற அவரை கைது செய்வதை காவல்துறை ஏன் தயக்கம் காட்டுவது என்று தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்கிற போது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமானது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். ஆகவே கவினுடைய தந்தையின் கோரிக்கை ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. புதுசாக பேரை சேர்க்கக்கூடாது, அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யூகம் செய்து அவரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. யாரும் கோரிக்கை வைப்பதற்காக தாய் தந்தையும் சேர்த்து வழக்கு பதிவு. ஆகவே எஃப்ஐஆரில் இடம்பெற்ற கைது செய்வதில் என்ன
தேக்கம் தயக்கம் இது கவின் தந்தையுடைய கேள்வி. அது நியாயமானது என்று நான் கருதுகிறேன். சரி ஓகே காவல்துறை அணுகுமுறை வந்து எப்படி இருக்குன்னு அந்த காவல்துறை எல்லாம் ஒரு தயக்கம் காட்டுது. அது வந்து ஆரம்பத்திலேருந்து அணுகுமுறை கைவலி ஏற்கனவே வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மிரட்டினதாகவும் சொல்கிறாங்க. நீ வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போகலன்னா கையை காலை உடைப்புன்னு சொல்லி அவர் மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்போதுமே இது போன்ற பிரச்சனைகளில் காவல்துறையினர் காவல் நிலையத்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற ஒரு தளமாக மாற்றுகிறார். குற்றம் புகார் வந்தால் புகாரின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதுதான் காவல்துறையினரின் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிற பிரச்சனைகளில் அல்லது காதல் பிரச்சனைகளில் உடனடியாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. எனவே இது தொடர்பாக காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சரி ஓகே சரி கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுங்க.